நடந்த சம்பவத்தால இவங்க குழந்தை உடம்பாலையும் மனசாலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அந்த குழந்தைய காப்பகத்துல விடுறதை விட தன்கிட்ட ஒப்படைக்கணும்னு என் கட்சிக்காரர் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு யுவர் ஆனர். அவரது வேண்டுகோள்ல இருக்கிற நியாயத்தை ஏற்று அந்த குழந்தைய இந்த வழக்கு முடியும் வரை அவள் அப்பாவின் பாதுகாப்பில் இருக்க அனுமதிக்க வேண்டும் என்று தங்கள் தாய்மொழியும் கேட்டுக்கொள்கின்றேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் திருமதி பவானியை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைத்திருக்க உத்தரவிடுகிறது. மேலும் இந்த வழக்கின் உண்மை தன்மையை அறிய போலீஸ் தரப்பில் சரியான விசாரணையை மேற்கொள்ளுமாறும் அதை 2 நாளில் சமர்ப்பிக்குமாறும் இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. இது போன்ற வழக்கில் பெண் குழந்தைகளை காப்பகத்தில் விடுவதுதான் வழக்கம். ஆனால் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் மென்டலி சேலஞ்சு சைல்டு என்பதால் அந்த குழந்தையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த வழக்கு முடிந்து தீர்ப்பு வரும் வரை அந்த குழந்தை அவள் அப்பாவின் பாதுகாப்பில் வைத்து பார்த்துக் கொள்ள இந்த நீதிமன்றம் அனுமதி அளிக்கிறது. நான் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்து ஆபீஸ் கிளம்புறேன். சரி மச்சான் கொஞ்சம் நில்லு. நீ வேலையெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். இந்த சம்பந்தம் முடிக்கலாமா வேணாமாங்கிறது பேசி முடிவு பண்ணுவோம். எதா இருந்தாலும் நீங்க அம்மா கிட்டே பேசிக்கங்க. எனக்கு டைம் ஆச்சு, கிளம்பணும். மச்சான் 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 அத்தை இதெல்லாம் ரொம்ப ஓவர் அத்தை. ஒரு மனுஷன் பேசிட்டு இருக்கும்போது போயிட்டு இருக்கிறது. ஆனா அத்தை நீங்க ரொம்ப சுத்திட்டீங்க அத்தை. உங்க புள்ளதான் முடியாதுன்னு சொல்லுவான். நான் பயந்துட்டு இருந்தேன். அவனே ஓகேன்னு சொல்லிட்டான். உடனே தட்டை மாத்துறது விட்டுட்டு எது கலந்து பேச சொல்றேன்னு சொன்னீங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்க போறது யுகிதான மாப்பிள்ள. அவனுக்கு பொண்ணை பிடிக்க வேண்டாமா? அவனுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னானே. அவன் எங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னா? மச்சான் பொண்ணை பிடிக்கலையான்னு கேட்டேன். அவனும் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டானே. அப்படின்னா பொண்ணை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இல்ல மாப்பிள்ள. அவன் சொன்னதை நீங்களா ஒரு அர்த்தம் பண்ணிக்கிட்டா எப்படி? என்னத்த சொல்றீங்க? நான் தப்பா அர்த்தம் புடிச்சிட்டேன்னு சொல்றீங்களா? நான் பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு அவன் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? 4 பேர் இருக்கிற சபையில வச்சு கேட்டா அவன் என்னத்த சொல்லுவான்? அதுவும் அந்த பொண்ணு முன்னாடியே பிடிக்கலன்னு சொல்லுவானா மாப்பிள்ள? அதனாலதான் அவன் அமைதியா இருந்தான். பேசாம இருந்தா அவனுக்கு சம்பந்தம் தானே அர்த்தம். நீங்க முதல்ல அவன் முகத்தை கவனிச்சிங்களா? அந்த பொண்ணு அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களுக்கு அது புரியல. ஆனா அங்க அவன் முகத்தை பார்த்ததும் எனக்கு புரிஞ்சு போச்சு. எங்களுக்கு பிடிக்கல, இந்த சம்பந்தம் சரியா வராதுன்னு நேருக்கு நேர் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி பண்ணணும்னா அவங்க மனசும் புண்படும், உங்களுக்கும் அசிங்கம். அதனாலதான் வீட்டுல போய் கலந்து பேசி சொல்றோன்னு நாசுக்கா சொன்னேன். யுகியோட சம்மதம் இருக்கட்டும் மாமா. அவங்க 2 பேருக்கு ஜோடி பொறுத்தா இருக்கா? முதல்ல யுகிக்கு அவங்க எப்படி செட் ஆவாங்க யோசிக்க மாட்டீங்களா? ஆமா மாமா, அந்த பொண்ணுக்கும் அண்ணனுக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது? என்ன பொண்ணு கொஞ்சம் குண்டா இருக்கு, கொஞ்சம் குள்ளமா இருக்கு, கொஞ்சம் கலர் கம்மி, அவ்வளவுதானே. ஒரே பொண்ணு கொஞ்சம் செல்லமா வளர்த்துறாங்க. அது டயட் கேட்லாம் இருந்து அப்படியே கொஞ்சம் உடம்ப எழிச்சிடலாம். அதான் வந்துருச்சே காலடி 6 அடி 3 அடி சப்பெல்லாம். அதுல ஏறி நின்று ஹைட்டை கரெக்ட் பண்ணிடலாம். அதெல்லாம் சரியாயிடும். ஆமா தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணத்துக்குன்னா உருவமா முக்கியம், பொருத்தம் தான் முக்கியம். அது இல்லாம அந்த பொண்ணு யுகிய விரும்புறா. அந்த ஒரு விஷயம் போதாதான் நமக்கு. நீ ஏன் அமைதியாவே இருந்துட்டு இருக்க? மாமா கொண்டு வந்த சம்மதங்கிறதுக்காக அமைதியா இருக்கியா? யுகியோட அக்காவா இருந்து பேசு. அதெல்லாம் விடுங்க. எல்லாரும் பொருத்தத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணுக்கு கணக்கு வழக்கு இல்லாம சொத்து இருக்குது. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்துட்டா உங்க 2 பேர் கல்யாணத்தையும் ஈஸியா பண்ணிடலாம். அதோட உங்க அண்ணனோட லெவலும் எங்கேயோ போயிடும். எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். மாப்பிள்ள, நீங்க எங்க நல்லதுக்கு தான் சொல்றீங்கன்னு எங்களுக்கு நல்லா புரியுது.
ஆனா இந்த இடம் சரியா வராது. ஏன் சரியா வராது? சொத்தோ பணமோ எங்களுக்கு முக்கியம் இல்ல. யுகியே சம்மதிச்சு இந்த கல்யாணம் நடந்தாலும் தான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சுதான் இந்த 2 தங்கச்சிங்களுக்கும் கல்யாணத்தை நடத்துவான். பொண்ணு வீட்டு பணத்தை எல்லாம் அவன் எதிர்பார்க்க மாட்டான். ஆக நான் தான் பணத்தாசை புடிச்சு இந்த சம்பவத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்க? அப்படி இல்ல மாப்ள. பின்ன எப்படி? அந்த பொண்ணுக்கு யுகிய பிடிச்சிருக்குன்னு நீங்க சொன்னதுனாலதான் நாங்களும் பொண்ணு பார்க்க வந்தோம். யுகிக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயமா கல்யாணத்தை பண்ணி வச்சலாம் தான் நானும் நினைச்சேன். என்ன பண்றது, அவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலையே. ஆமா, உங்க பிள்ளைக்கு இந்த மாதிரி பொண்ணெல்லாம் பிடிக்குமா? தெரிஞ்சிட்டு இருக்கிற பொண்ணு தானே பிடிக்கும். அவனுக்கு அந்த லூஸ் பொண்ணே கட்டி வச்சு அழகா பாருங்க, ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கும். மாப்ள இப்ப என்ன வெளில போன்னு சொல்றீங்களா? என்ன மாப்ள நீங்க? உங்களை சொல்லி தப்பு இல்ல. ஒவ்வொரு முறையும் நானும் தேட்டு வந்து ஆப்ல உட்காந்து போறேன் பாருங்க, என்ன சொல்லணும்? மாப்ள உங்க மேல எங்களுக்கு எப்பவுமே மரியாதையும் மதிப்பும் இருக்கு. சில சமயம் நீங்க எங்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சு ஏடா கூடமா எதையாவது பண்ணிடுறீங்க. அதை எடுத்து சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கலன்னா சட்டுன்னு கோச்சிட்டு போயிடுறீங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? இனிமே எங்க குடும்ப விஷயத்தை தலையிடாதீங்க, நீ வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்றீங்க அதானே? இதுக்கு மேல உங்க விஷயம் தலையிட்டா ஏண்டா பச்சை முத்து, வாடா பச்சை முத்து, போடா பச்சை முத்துன்னு சொல்லுங்க. ஏய், நான் தான் வேண்டாம் வேண்டாம் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன், கேட்டியா? என் தம்பிக்கு நல்ல பொண்ணா பாருங்கன்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்றாங்க பாத்தியா? அசிங்கப்படுத்துறாங்கடி. இனிமே பொண்ணை பாருங்க புடலங்கா பாருங்கன்னு சொன்னேன், தொலைச்சிடுவேன். ஏன் சில மாதிரி நிக்கிற, வந்து தொலை. இவெல்லாம் ஒரு ஆள் பொண்ணை பார்த்தா பாரு, என்ன சொல்லணும்? எல்லாம் என் தலையில தான் வந்து விடியுது. நான் வரேன். ஹாய். ஹே ஹாய், ஜாலியா ஆஃப் டே லீவ் போட்டீங்க போல. வீட்ல விசேஷங்க. ஓ, அதான் சார் சர்வீஸ் கூட போகாம வீட்லயே இருந்துட்டீங்களா? இங்க உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். என்னங்க சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இன்னைக்கு காலையில வந்ததும் யார் யாருக்கு எந்தெந்த ஏரியால சர்வீஸ் அலாட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தேன். அதன்படி சார் இன்னைக்கு 1 மணிக்கு நெசப்பாக்கம்ல இருந்திருக்கணுமே. ஆமால, நான் வீட்ல இருந்து அப்படியே போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ ஞாபகத்துல நான் அதை மறந்துட்டேன். நீங்க மறந்தாலும் கஸ்டமர் மறக்க மாட்டாங்களே. ஷார்ப்பா 1 o'clock கால் பண்ணிட்டாரு. ஏன் இன்ஜினியர் சார் இன்னும் சர்வீஸ் பண்ண வரல? அவர் டைம்க்கு வர மாட்டாரா? அவருக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, அப்புறம் உங்க மேல ஹெவியா ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி அதை ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்ப போறதா ஓரா சவுண்ட் வேற கொடுத்தாரு. இது என்னங்க வம்பா போச்சு? சமயத்துல இப்படி எல்லாம் மிஸ் ஆகுறது சகஜம் தானே. இதுக்கு எதுக்கு அவங்க போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணணும்? அவங்களுக்கு அவங்க வேலை தானே முக்கியம். அது கரெக்டா நடக்கலன்னா கம்ப்ளைண்ட் பண்ண தானே செய்வாங்க. அதுக்காக எங்க இன்ஜினியர் விட்டு கொடுத்துட முடியுமா? அதனால கஸ்டமர் ஒரு மாதிரியா கூல் பண்ணிட்டேன். எங்க இன்ஜினியர் சார் அம்பத்தூர் சர்வீஸ்ல மாட்டிக்கிட்டாரு. அங்க ஹீட்டர் வெடிச்சு ஹெவியா ஷாக் அடிச்சு 2 பேருக்கு அடிபட்டுருச்சு. ஐயோ, இதெல்லாம் எப்பங்க? நிஜமா அப்படிலாம் ஒண்ணும் நடக்கலங்க. இதெல்லாம் ஒரு சமாளிஃபிகேஷன் தான். ஓ, அங்க ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு சார். இன்ஜினியர் அங்கதான் இருக்காங்க. ஈவினிங் கண்டிப்பா வந்துருவாருன்னு உங்களுக்காக வாய்தாலாம் வாங்கிருக்கேன். கஸ்டமர் தான் லேட்டா வர சொன்னதா மேனேஜர் கிட்ட போய் சொல்லி சமாளிச்சிருக்கேன். தேங்க் யூ வைஷு, தேங்க் யூ வெரி மச். என்ன தேங்க் யூ? நான் மட்டும் இல்லனா இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு மெமோ கிடைச்சிருக்கும். காப்பாத்துனது நான் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எப்படியோ என்ன காப்பாத்திட்டீங்க. நீங்களும் என் பேரை காப்பாத்தணும். கண்டிப்பாங்க. இன்னைக்கு ஈவினிங் அங்க போய் சரி பண்ற வழிய பாருங்க. என் பேரெல்லாம் வேற கேட்டு நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் போன் பண்ணி என்னதான் காச்சுவாங்க. ஐயோ, அந்த அளவுக்கு நான் விட்டுற மாட்டேங்க. கண்டிப்பா அதை நான் சரி பண்ணி கொடுத்துருவேன். அது சரி, ஏதோ வீட்ல விசேஷம்னு சொன்னீங்களே. என்னன்னு சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு அக்கேஷன்ங்க. தட்டவே முடியல, அதான் லீவ் எல்லாம் போட்டு. ஹலோ, பில்டப் எல்லாம் போதும். அது என்னன்னு சொல்லுங்க. அது பர்சனல்ங்க. சரி, நீங்க ஏதோ என்கிட்ட பேசணும்னு போன்ல சொன்னீங்களே, என்ன விஷயம்? முதல்ல நீங்க சொல்லுங்க. ஏன் பர்சனல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ண கூடாதா? அப்படி இல்லைங்க, இது லைஃப்ல எல்லா பசங்களுக்கும் நடக்கிறது தாங்க. இதெல்லாம் தேவையான நான் கூட நினைச்சு பார்த்தேங்க. ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி நல்லதாங்க இருந்துச்சு. ஏன் இப்படி சுத்தி வளைக்கிறீங்க? நேரடியா தான் சொல்லுங்களேன், என்ன விசேஷம்? அது காலையில குடும்பத்தோட பொண்ணு பார்க்க போயிருந்தோங்க. என்னது, பொண்ணு பார்க்கவா? ஆமாங்க. யாருக்கு? எனக்கு தாங்க.
பவானி எப்படி இருந்தாங்க? ஐயோ அத ஏன் கேக்குறீங்க? சான்ஸே இல்லைங்க. அழகுன்னா அப்படி ஒரு அழகு. என் மாமா தாங்க கூட்டிட்டு போனாரு. அவரு பெரிய இடம்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு அர்த்தம் அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது அது உண்மையிலேயே பெரிய இடங்க. ஓ, ரொம்ப வசதியானவங்களா? கோடிக்கணக்குல சொத்து இருக்குங்க. அதை விட பிசினஸ்ல எல்லாம் வேற பெரிய இடத்துல இருக்காங்களாம். நீங்க கூட எஸ்எஸ் மொபைல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. அவங்க குடும்பத்துல ஒரே பொண்ணு, ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருக்குங்க. சூப்பர் பொண்ணுங்க, சும்மா சொல்லக்கூடாது. பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. அவங்க என்ன எங்கேயோ பாத்துருக்காங்க. நான் வேற கொஞ்சம் சுமாரா இருக்கேனா, என்ன ரொம்ப பிடிச்சு போய் நான் தான் லைஃப் பார்ட்னர்னு முடிவே பண்ணிட்டாங்களா. இத அந்த பொண்ணே சொல்லிச்சுங்க. ஓ, பொண்ணு நீங்களும் பேசியாச்சா? ஆமா, என்னோட தனியா பேசணும்னு விரும்பினாங்க. அப்பதான் இத பத்தி எல்லாம் சொன்னாங்க. என்ன ரொம்ப சின்சியரா லவ் பண்றாங்க. அதுலயும் என் மேல உசரியே வச்சிருக்கேன்னு சொன்னாங்க பாருங்க. அதுலயே நான் ஃபிளாட் ஆயிட்டேங்க. ஹலோ, சரி சரி, நான் ஆபீஸ்ல இருக்கேன். நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே, பாய். வீட்ல என்ன சொன்னாங்க? ஓகே சொல்லிட்டாங்களா? சொல்லாமையா? அது எவ்வளவு பெரிய இடம், எல்லாருக்கும் ஓகே தாங்க. நானும் அந்த பொண்ணோட அழகுல மயங்கி டபுள் ஓகே இல்லைங்க, ட்ரிபிள் ஓகே சொல்லிட்டேங்க. ஓ, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கடலை போட்டுட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் இல்ல சார். என்ன இல்ல சார், ஏகப்பட்ட ஒர்க் பெண்டிங்ல இருக்கு. நேத்து ஆபீஸ் பக்கமே வரல, இன்னைக்கும் ஆஃப் டே லீவு. வந்தமா வேலை பார்த்தமான்னு இல்லாம இங்க என்ன வேலை உனக்கு? சார் நான் வந்து நீ ஒன்னும் விளக்க சொல்லி விளக்கேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நீ போய் உன் வேலையை பார்ப்போம். சரி சார். ஏமா, உன்கிட்ட போன மாசம் ரிப்போர்ட் கேட்டேன், என்னாச்சு? கம்பைல் பண்ணிட்டேன் சார். பிரிண்ட் அவுட் மட்டும் எடுக்கணும். ஏன் இன்னும் நல்ல நேரம் வரலையா? சீக்கிரமா எடுத்து கொடுமா. எப்ப பார்த்தாலும் வச வசன்னு பேசிக்கிட்டு. போதும் போதும், எல்லாம் நல்லதா இருக்கு. சாப்பிட வாங்க. ஏய், முதல்ல மாயாவை கவனிடி. அவ தான் நமக்கு சீஃப் கெஸ்ட். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. என்ன அவளுக்கு வேலைக்காரி ஆக்கிருக்கீங்களே? நீ ஏன்டி அப்படி நினைக்கிற? ஒன்னு அவளுக்கு அம்மாவை நினைச்சுக்கோ. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். வந்து தொலைங்க. போ 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 போ. ஏய், சாப்பிட வாடி. எல்லாம் வாடின்றா. வேற என்ன சொல்லுவாங்க? சாப்பிடாத போடின்னு சொல்லுவாங்களா? இல்ல செல்லம்மா, இங்க வா, 3 குட்டை வருவேன். அம்முக்கு முன்ன சொல்ல முடியாது, புரிஞ்சுதா? ரேகா, அவ குழந்தை கேக்குறா, கூப்பிட. தேவைன்னா நீங்களே கூப்பிடுங்க. சரி, நான் கூப்பிடுறேன். செல்லம், அம்மா குட்டி, மாயா குட்டி, போய் சாப்பிடுற செல்லம். போட கண்ணு. நீங்க? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்டி. முதல்ல இவ்வளவு கவனி. போட செல்லம், நீ போய் சாப்பிடு. போட கண்ணா, போ போ.
குட் கேர்ள். அது இருக்கு இது நான் வச்சுக்கிறேன். அம்மா பாப்பாக்கு என்ன பண்ணிருக்க? என்ன பண்ணுவாங்க? முள்ளங்கி சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், சாப்பாடு. எனக்கு அது வேணும். எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும். நூடுல்ஸ்லாம் சாப்பிட கூடாது, உடம்புக்கு கெடுதலாம். அதுவும் இல்லாம இப்ப எல்லாம் நூடுல்ஸ் எந்த கடையிலயும் கிடைக்காது. இல்ல நீ போய் சொல்ற. இல்லடா செல்லம், சித்தி கரெக்டா தான் சொல்றாங்க. நூடுல்ஸ் எல்லாம் லீவ் போட்டு எங்கேயோ போயிடுச்சுமா, எங்கேயுமே கிடைக்கல. லீவா? அப்படின்னா அந்த இந்த ரவுண்டா மெல்லிசா இருக்குமே, அது என்ன சொல்லுவாங்க? இடியாப்பம். இருக்கிறத சாப்பிடு. ப்ளீஸ் எனக்கு அதான் வேணும். நீ கேட்டாலும் கிடைக்காது, சோத்த தின்னு. மாட்டேன், எனக்கு இதெல்லாம் வேணும். எனக்கு இடியாப்பம் தான் வேணும். கத்தாதடி, இப்படி எல்லாம் படிக்க உடனே இடிச்சு ஆப்பமாக்கிடுவேன். அக்கா, என்ன அவ பாவம்மா, அவகிட்ட போய் பின்ன என்னங்க, இருக்கிறத விட்டுட்டு இடியாப்பம் தான் வேணும்னா நான் எங்க போறது? அவ இடியாப்ப தானே கேக்குறா, பண்ணி கொடுத்துறேன். என்ன விளையாடுறீங்களா? அதெல்லாம் காப்பியா 2 நிமிஷத்துல போட்டு கொடுக்கறதுக்கு? சரிம்மா, இந்த ரெடி மிக்ஸ்ல இருக்கும்ல, அதுவாது பண்ணி கொடு. ஐயோ, அதெல்லாம் வீட்ல இல்லங்க, கடையில போய் வாங்கணும். கடை பக்கத்துல தானே இருக்கு, போய் வாங்கிட்டு வந்துடுற ப்ளீஸ். ஏன், இது உங்க பொண்ணு தானே, நீங்க போய் வாங்குறது? நான் ரொம்ப டயர்டா இருக்குமா, லுங்கி வேற கட்டிட்டு இருக்கேன், ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு போய் நீ போயிட்டு வந்துருமா ப்ளீஸ். பசி தாங்க மாட்டாமா, நீ போய் வாங்கிட்டு வந்துடுற. இல்ல நைனு கத்துவா, அக்கம் பக்கத்துல அசிங்கமாயிடும், அதனாலதான். எல்லாம் என் நேரம். எனக்கு இடியாப்பம் தான் வேணும். வாங்கிட்டு வந்துடுற சித்தி. எனக்கு பிடிக்காது. வேண்டாம். இந்தா சாப்பிடு. பால் சைடுல ஊத்து. போதும். ஏய், என்னாச்சு? நல்லாவே இல்ல. எனக்கு இது வேணும். ஏன் ஏனக்கா சரியா பண்ணலையா? சர்க்கரை எல்லாம் போட்டில்ல? ஐயோ, நிறைய போட்டிருக்கேங்க, வேறனே பண்றா. இல்லடா, நல்லாதான் இருக்கு. இது அம்மா செய்யற மாதிரி இல்ல. உன் அம்மா செஞ்சாலும் இப்படிதாடி இருக்கும், பேசாம சாப்பிடு. வேணும் எனக்கு, இது வேணும். எனக்கு வந்து இப்போ பேப்பர் பெருசா இருக்குமே, பேப்பர் தோசை வேணும். பேப்பர் தோசை. என்ன இருக்கா பாக்குற? உள்ள மாவு இருக்குல்ல. இவ ரொம்ப படுத்துறாங்க, இது நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். போமா ப்ளீஸ் போ. சித்தி உனக்கு தோசை போட்டு கொண்டு கொடுப்பா, பாக்குறேன் நல்லா இருக்கா இல்லன்னு நான் பாக்குறேன், நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். வேணா சாப்பிடாதீங்க. அப்ப வேணப்பா. இருமா. ஹாய், பேப்பர் தோசை. இந்தா சட்னியா? எனக்கு சட்னி வேணும், சாம்பார் வேணும். கேப்பேன் தெரியும்டி, அதான் அதையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க சைடுல. பரவாயில்லையே ரேகா, எனக்கு கொஞ்ச நேரத்திலேயே என் பொண்ணை எப்படி டீல் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டியே. வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். எனக்கு பிடிக்கல. இப்ப என்ன ஆச்சு? சாம்பார் நல்லா இல்ல. எனக்கு பொடி வேணும். அந்த பொடியில அம்மா வந்து ஏதோ ஊத்துவாங்க. நெய்யா இருக்கும் ரேகா, ரொம்ப முக்கியம். இப்ப எனக்கு பொடிப்பா. உள்ள வாங்க. அப்பா பொடி. இருமா, உள்ள கூப்பிடுறா, என்ன பொடியாக்க போறா?